ஹாய் ட்ரேடர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி டேட் வந்து 4 சரிங்களா. இன்றைக்கி டேட் வந்து 4 சரிங்களா. ஆல்ரெடி வந்து 2 நான் ட்ரேட் எடுத்தேன். 2ஆம் தேதி ட்ரேட் எடுத்தேன், இன்றைக்கி 4ஆம் தேதி சரிங்களா. 1 டே விட்டு தான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ வித்ட்ரால் பண்ணிட்டு தான் கண்டினியூ ட்ரேட் பண்ணணும். வித்ட்ரால் பண்ணுற வரையும் இப்படி தான் இருக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து வாய்ஸ் கிளியராக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ வீடியோ குவாலிட்டி முன்னாடி எடிட் பண்ண சாஃப்ட்வேர் வந்து ரெக்கார்ட் பண்ண சாஃப்ட்வேர் குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே சரி, ஓகே இன்றைக்கி டேட்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் சரிங்களா. டூ ட்ரேட் எடுக்கிறேன். 2 ட்ரேடோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்பயே கொடுத்துட்றேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து சார்ட்டை சூஸ் பண்ணணும், புரியுதுங்களா. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு உள்ளே வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் சார்ட்டை சூஸ் பண்ணுறதுல நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக நம்ம மைண்ட் செட்டை கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ எந்த சார்ட்டில் ட்ரேட் பண்ணலாம், எந்த சார்ட்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணணும், புரியுதுங்களா. ஸோ நம்ம ப்ராஃபிட்டபிள் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் சார்ட்டை சூஸ் பண்ணுறது தான் இருக்குது. 50-50 தான் சரிங்களா. இங்கே பாருங்கள் எவ்வளோ ரிஜெக்ஷன் இருக்குது சரிங்களா. ஸோ இங்கே ரிஜெக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால வந்து நம்ம என்ன ட்ரேட் எடுத்தாலும் ஆப்போசிட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து இந்த இடத்துல பையர் ஸ்ட்ராங்காக மேலே போகிறான், இந்த லெவலில் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ அங்கே என்ன நடக்குன்றது நமக்கு தெரியாது சரிங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா. ஸோ 2 பேருமே அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ வந்து நம்ம எந்த பக்கம் ட்ரேட் எடுத்தாலும் ஆப்போசிட்டாக போச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை சரிங்களா. ஸோ அதுதான் விஷயம், புரியுதுங்களா. ஓகே, ஸோ 2 ட்ரேட் எடுக்கிறேன். கண்டிப்பாக ஷோ ஷேட் வர மாதிரி தான் ட்ரேட் எடுப்பேன் சரிங்களா. ஸோ ஷோ ஷேட் வந்தால் நான் எக்ஸ்ப்ளனேஷன் உடனே கொடுத்துட்றேன். டைம் கொஞ்சம் ரொம்ப ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள் சரிங்களா. ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா நல்லது, புரியுதுங்களா. ஓகே, ஆல்ரெடி வந்து லேட் எண்டில் தான் ட்ரேட் எடுத்திருக்கேன் சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓ மை காட், ஓகே இது லாஸ் தான், 100% லாஸ் தான். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணாதீங்க சரிங்களா. உங்களை வந்து அந்த இடத்துல வந்து ப்ரெடிக்ஷன் இருந்தாலுமே ட்ரேட் பண்ண வேண்டாம். பிகாஸ் வந்து நான் ட்ரேட் எடுத்தது வந்து 35 செகண்டில் சரிங்களா. ஸோ அடுத்து 30 செகண்டில் என்னாச்சு அப்படி பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ண வேண்டாம், புரியுதுங்களா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிகாஸ் வந்து இங்கே செல்லர் வரும் அப்படின்னு நினச்சேன், பட் வரல. சரி ஓகே, ஓகே மார்ட்டிங்கில் எடுத்திருக்கேன் சரிங்களா. ஸோ இங்கே செல்லர் வருவான்னு நினச்சேன், பட் இந்த லெவலில் வரல. பிகாஸ் வந்து இங்கேயே பையர் வந்து வீக் ஆகிட்டான் அப்படின்னு நினச்சேன், பட் ப்ரெடிக்ஷன் தப்பாகிடுச்சு. சரி ஓகே, மார்ட்டிங்கில் எடுத்திருக்கேன் சரிங்களா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன நடக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. 35 செகண்டில் நான் ட்ரேட் எடுத்தேன். ஆனால் அந்த 30 செகண்ட் முடிஞ்சது எப்படி பையர் ஸ்ட்ராங்காக மேலே போனான் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் அந்த இடத்துல சரிங்களா. ஸோ நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 59 செகண்டில் ப்ரிடிக்ட் பண்ணிடுங்க சரிங்களா. பிகாஸ் வந்து அதுக்கப்புறம் ப்ரிடிக்ட் பண்ணி தப்பாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ பார்க்கலாம். நான் டேரெக்டாக வந்து தான் இந்த ட்ரேட் எடுத்துருக்க மாட்டேன், ஆனால் மார்ட்டிங்கில் எடுக்கிறேன் சரிங்களா. பிகாஸ் வந்து இங்கேயும் செல்லர் வருவான் அப்படின்றது எனக்கு தெரியும், ஆனால் அங்கே வரல. ஓகே, பட் அடுத்த செல்லர் வருவான். ஆல்ரெடி இங்கே ஒரு லெவல் இருக்குது, இங்கே ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ செல்லர் ஸ்ட்ராங் என்ட்ரி சரிங்களா. ஓகே, ஸோ ப்ராஃபிட் தான் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் விஷயம், புரியுதுங்களா. அதே $5 கொடுத்த இடத்துல வந்து ஒரு $50 கொடுத்துருந்தா அப்படின்னா மார்ட்டின் வந்து $100 எடுத்துருப்போம், ஒரு $80 ப்ராஃபிட்டில் இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து எவ்வளோ டாலர் ப்ராஃபிட்டில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $4 தான் ப்ராஃபிட்டில் இருக்கேன் சரிங்களா. ஓகே, எனக்கு தேவை என்னுடைய நாலேஜ் அப்படி இருக்கணும், அது கம்மியாகக்கூடாது, என்னுடைய ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கணும். அதனால தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். இல்லைனா வித்ட்ரால் பண்ணுறவரை ட்ரேட் பண்ண மாட்டேன் சரிங்களா. ஏன்னா ஆல்ரெடி ஓவர் ப்ராஃபிட்டில் இருக்கேன். வித்ட்ரால் பண்ணுறதுக்கு
அதோட வே தான் கண்டுபிடிச்சிட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா, எப்படி வித்ட்ராவல் பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். சரிங்களா, ஸோ ஓவர் ப்ராஃபிட்டில் வந்து அக்கௌண்ட்லேயே வச்சுருக்கக்கூடாது, வித்ட்ராவல் பண்ணிக்கணும். நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுற கேபிட்டோட அதிகமாக வந்து வித்ட்ராவல் ப்ராஃபிட் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10% வித்ட்ராவல் பண்ணிடுங்க. சரிங்களா, வித்ட்ராவல் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டுருக்கூடாது, அக்கௌண்ட்டில் வச்சுட்டுருக்கூடாது. புரியுதுங்களா? ஓகே, அடுத்து இன்னொரு ட்ரேட் எடுக்கலாம். 2 ட்ரேட் எடுக்கிறேன், 2 ட்ரேடும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். சரிங்களா, கொஞ்சம் டைம் டியூரேஷன் அதிகமாகும். புரியுதுங்களா? பிகாஸ் வந்து லைவ் ட்ரேடோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் அதிகமாக கொடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க, நான் பர்சனலாக மெசேஜ் பண்ணுறீங்க. சரி, ஓகே. ஸோ 2த்தையும் ஒரே வீடியோவில் கொடுத்துட்றேன். சரிங்களா, பட் ஆனால் 2 days 3 days ஒன்ஸ் தான் வீடியோஸ் வரும். ஸோ பொறுமையாக வீடியோவை பாருங்கள். புரியுதுங்களா? என்ன நடக்குது, எப்படி வரான் அப்படின்றத பாருங்கள். புரியுது? இதுலேயே வந்து என்னென்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கான், நான் இங்கே ஏன் செல்லர் கொடுத்தேன், இங்கே ஏன் செல்லர் வந்தான் அப்படின்றத பாருங்கள். சரிங்களா, சரி வேறு சார்ட் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், கலர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, க்ரீனு ரெட்டு, க்ரீனு ரெட்டு, க்ரீனு. அடுத்து வந்து ரெட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். சரிங்களா, வேணா மார்ஜினல் சேஃப்டியில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா, ஓகே. அவன் மேலே போனால் ட்ரேட் கொடுத்துருக்கலாம். ஓகே, இப்போ கொடுக்குறான். ஓகே. செல்லர் வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் செல்லர் இன்ட்ரெஸ்ட் இருக்கான். ஸோ அவன் இன்ட்ரெஸ்ட்டோடு தான் இருக்கான். ஸோ செல்லர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பட் அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே நம்பி நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. சரிங்களா, அந்த கேண்டல்ஸ்டிக்கோட சைக்காலஜி நமக்கு தெரியணும். சரிங்களா, இங்கே பாருங்கள், இவன் எவ்வளோ தூரம் அப்பில் வந்திருக்கிறான். அப்படியே வந்தாலுமே இங்கே எப்படி செல்லர் வந்தான்னா ஜஸ்ட் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி மீன் கலர் பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு மட்டுமே ட்ரேட் எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா, அது ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். சரிங்களா, அந்த மாதிரி வந்தால் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். பிகாஸ் அது ஒரு கன்ஃபர்மேஷன். ஆனால் அது மட்டும் வச்சு ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ அந்த கேண்டில்ஸ்டிக்கில் என்ன நடக்குது, அவன் எப்படி அந்த கேண்டில் மூவ் ஆகிறான் அப்படின்றத முதற்கொண்டு நம்ம ட்ரேட் எடுக்கணும். நான் ஏன் அந்த கேண்டில் முடியும் போது மார்ஜினல் சேஃப்டியில் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அது ஒரு காரணம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. சரிங்களா, எதுவுமே சும்மா சொல்கிறது கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்துருக்கேன். பார்த்ததுனால தான் இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு நாலேஜ் எனக்கு வருது. இல்லை அப்படின்னா வராது. சரிங்களா, ஸோ இது வந்து ஷோர் ஷாட். சரிங்களா, ஓகே. இது ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் தான். சரிங்களா, ரொம்ப யோசிக்கவே இல்லை. நான் வந்தேன் ஃபஸ்ட்டு இந்த வந்து கலர் பேட்டர்னு ஒரு ஃபைன் பண்ணனா. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், ஒவ்வொரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னும் நாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம நாலேஜில் இருக்கும். பார்த்ததும் கண்டுபிடிக்க முடியும். ஒரு எப்படின்னா மார்னிங் ஸ்டார் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சார்ட்டில் எங்கே வந்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. நீங்கள் சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ண தான் அதை உங்களால் ஃபைன் பண்ண முடியும், இல்லைனா முடியாது. ஸோ நான் வந்தது எப்படி, இந்த பார்த்தது எப்படி கண்டுபிடிச்சேன், அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ப்ராக்டிஸ். சரிங்களா, ஸோ ஒவ்வொன்றும் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும், இல்லைனா வராது. அது எதுவாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் ப்ளஸ் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஓகே. ஸோ இந்த ட்ரேட் எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சிம்பிள் தாங்க. இங்கேருந்து பையர் வரான் கரெக்டுங்களா, அப்படியே எங்கள் பையர் வந்தாலும் இந்த லெவலில் திருப்பி செல்லர் என்ட்ரி இருக்கான். இந்த இடத்துல வந்து பையரும் செல்லரும் ஃபைட் பண்ணுறான் அப்படின்றது தான் மீனிங். சரிங்களா, ஓகேங்களா. ஸோ இங்கே செல்லர் ஃபைட் பண்ணிக்கிறான், திரும்ப இங்கே வரையும் செல்லர் வந்திருக்கான். இந்த செல்லர் இவ்வளோ தூரம் வந்திருக்கான். 1 செகண்ட், இங்கே பாருங்கள், இந்த செல்லர் இவ்வளோ தூரம் வந்திருக்கான். சரிங்களா, இவ்வளோ தூரம் வந்தவன் திரும்ப இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு பையர்ஸ்டாங்க. அப்போ இந்த பையர் இங்கே வந்துட்டான். ஆனால் திரும்பவும் இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணதும் திரும்ப செல்லர் என்ட்ரி, திரும்ப இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணதும் திரும்ப செல்லர் என்ட்ரி. ஸோ லெவலில் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போவான். அதனால தான் நான் வந்து மார்ஜினல் சேஃப்டி ட்ரேட் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்களா, ஸோ அதுதான் மார்ஜினல் சேஃப்டி, மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ஸோ இருக்கிற சார்ட்டை பொறுத்து தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இல்லைனா ஏதாவது ஒன்று பார்த்துட்டு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா 100% லாஸில் தான் இருப்போம். சரிங்களா, ஸோ அதுதான் முக்கியமான விஷயமே. ஸோ இந்த சார்ட்டில் எப்படி கேண்டல்ஸ்டிக் ஃபார்ம் பண்ணியிருக்கான், அவன் எப்படி மூவ் ஆகிறான், கடைசி கேண்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வரையும் ஸ்லோவாக மூவ் ஆகுவான், அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக மூவ் ஆகிட்டு தான் இருப்பான். சரிங்களா, அதுக்கான தான் மார்ஜினல் சேஃப்டியில் ட்ரேட் எடுக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் அப்பயே ட்ரேட் எடுத்துட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சதுனால செல்லர் வந்துட்டான். ஸோ இதுதான் விஷயம், புரியுதுங்களா. அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே வச்சு ட்ரேட் எடுக்கக்கூடாது. செல்லர் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல அதிகமாக இருக்கான். ஸோ பிரேக் அவுட் ஆனதுமே செல்லர் ஃபார்ம் ஆகிறான். சரிங்களா, ஓகே. இதுதான் சிம்பிள் கன்ஃபர்மேஷன் தான் இது. சரிங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரேடு வந்து எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் எடுத்தேன். இந்த சார்ட்டில் தான். சரிங்களா, இந்த சார்ட்டில் தான். எந்த கேண்டில் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன்,
இந்த கேண்டிலுக்கு நான் வந்து இந்த இடத்துல வந்து செல்லர் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் எடுத்தேன். ஆனால் இங்கே செல்லர் வரல. அடுத்து வந்து மார்டிங்கள் எடுத்தால் இது செல்லர் ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு. சரிங்களா? ஸோ இதே ட்ரேடு தான் நான் வந்து குரூப்பில் அப்லோட் பண்ணியிருப்பேன். குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த வீடியோ வந்து இன்றைக்கி வந்து நான் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருப்பேன். நாளைக்கு தான் இது வந்து யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ யூடியூப்பில் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாள் வந்து இந்த ட்ரேடோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து குரூப்பில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ட்ரேடெலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நான் அப்லோட் பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ லேர்ன் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது, லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது அதோட ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ எந்த ஒரு விஷயமும் நீங்கள் கண்ணால் பார்த்துட்டா மட்டும் முடியாது. அதை வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் உணரணும். அது என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் லைவாக உணர்ந்தால் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். உங்களோட லேர்ன் பண்ண வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு பைக்கை ஓட்டுறதை பொறுத்த வரைக்கும் சொன்னால் மட்டும் உங்களால் ஓட்டிட முடியாது. நீங்கள் பைக் எடுத்து அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணால் மட்டும் தான் அது என்ன இருக்குது அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் ட்ரேடிங்கு. யார் சொன்னாலும் சொல்லுவாங்க, பட் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு வேணும்? உங்களுக்கு தான் வேணும். அப்போ நீங்கள் தான் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த கேண்டில் ட்ரேட் எடுத்தேன். சரிங்களா? நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செல்லர் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, ரிஜெக்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த லெவல்லையும் 1 செகண்ட், இந்த லெவலையும் எந்த லெவலையும் கனெக்ட் பண்ணி நான் வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வந்து செல்லர் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரேட் எடுத்தேன். பட் ஆனால் இங்கே இருக்கிற பையர் மேலே வந்துட்டான். எப்படி அந்த பையர் மேலே வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லா பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கான் பாருங்கள். இங்கே வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன், பாட்டம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கான். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையர். சரிங்களா? ஸோ அந்த பையர் வந்தாலும் இங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு செல்லர் வந்துட்டான். ஓகே, செல்லர் வந்தாலும் அங்கே பாருங்கள் திரும்பவும் இந்த லெவலில் இருந்து திரும்ப பையர் ஸ்ட்ராங் என்ட்ரி. சரிங்களா? ஸோ ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் கொடுத்து மேலே போயிருக்கான். ஸோ அதே பையர் தான் இங்கே எவ்வளோ பெரிய கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். இந்த கேண்டில் அவன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து பையர் வராத காரணம் இந்த லெவல் ஸ்ட்ராங் லெவல். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் 1 2 3 4 5 6 ஒரு மொமெண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஒரு ஸ்ட்ராங் மொமெண்ட்டும் ஃபாலோ பண்ணிட்டான். சரிங்களா? ஸோ அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிற லெவலில் செல்லர் என்ட்ரி ஆகிட்டான். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன். ஆனால் நான் வந்து இந்த இடத்துலையும் இந்த லெவல்லையும் செல்லர் வருவான். ஏன்னா இந்த லெவலில் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான். இங்கே ஒரு மொமெண்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்கான், இங்கே ஒரு மொமெண்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்கான். ஸோ திரும்ப இந்த லெவல் வந்து அவன் செல்லர் வருவான் அப்படின்றது என்னோட ப்ரிடிக்ஷன். பட் ஆனால் கீழே இருக்கிற பையர் மேலே வந்து அவன் பையர் ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டான். ஓகே, ஸோ திரும்பவும் இந்த லெவலில் செல்லர் வருவான். ஏன்னா ஆல்ரெடி இங்கேயும் செல்லர் இருக்கான், பட் செல்லர் வரல. ஆனால் அதுக்கப்புறம் இங்கேயும் செல்லர் இருக்கான். ஸோ அவன் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் எடுத்து செல்லர் வருவான் அப்படின்னு நினச்சேன். கன்ஃபார்மாக செல்லர் பார்த்தீங்களா ஸ்ட்ராங்காக வந்திருக்கானா, எங்களுக்கு பண்ணியிருக்கானா. சரிங்களா? இது ஒரு ட்ரேடோட எக்ஸ்ப்ளனேஷன். சரிங்களா? சிம்பிளாக சொல்கிறேன், இன்னும் டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். சரிங்களா? அங்கே பாருங்கள் என்னன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நான் ட்ரேட் எடுத்ததுக்கான காரணம் அவ்வளவுதான். சரிங்களா? ஒவ்வொரு சார்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி நான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ நான் என்னுடைய மைண்ட் செட்டில் எப்படி பார்க்குறேனோ அதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு சார்ட்டில் வந்து என்ன பண்ணுவேன், கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்லாம் பார்த்து அந்த கேண்டில்ஸ்டிக்கில் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து நான் ட்ரேட் எடுப்பேன். இந்த சார்ட்டில் என்ன பண்ணணும்னு பார்த்தா ஜஸ்ட் லெவலை வச்சு தான் ட்ரேட் எடுத்திருக்கேன். அந்த லெவலில் அவன் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கான், ஸோ அந்த லெவல் ரியாக்ட் ஆகலைன்னா அடுத்த லெவல் எங்கே இருக்குது, ஸோ இந்த லெவல் பார்த்தேன், இந்த லெவல் ரியாக்ட் ஆகுவான்னு நினச்சேன், ஆகலை. ஸோ அடுத்த லெவல் இது, அடுத்த லெவல் செல்லர் இருக்கான், ஸோ செல்லர் திரும்ப ஸ்ட்ராங் என்ட்ரி ஆகும்னு சொல்லிட்டு மார்டிங்கள் எடுத்தேன். சரிங்களா? ஸோ மார்டிங்கள் எடுக்கிறதுக்கும் நமக்கு கன்ஃபர்மேஷன் தேவை. அது தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம மார்டிங்கள் எடுக்கணும் அப்படின்னா கூட அதுக்கும் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்தோம், லாஸ்ட் வச்சு ஒன்றே மார்டிங்கள் எடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் வேண்டாம். சரிங்களா? ஸோ நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த இடத்துல ட்ரேட் எடுக்க முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா வராது. சரிங்களா? ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது உள்ள. எதுவுமே எடுத்தோம் கவுத்தோம் வந்தோம் லாஸ் பண்ணோம், ட்ரேட் எடுத்தோம் லாஸ் பண்ணோம்னு இருந்தீங்க அப்படின்னா லாஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. உங்களால் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு சார்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம். அந்த அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த வந்து இங்கே வந்து பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான். இந்த மாதிரி நாங்கள் பார்த்துருந்தேன் அப்படின்னா நான் இங்கேயே பையருக்கு எடுத்திருப்பேன். பிகாஸ் இங்கே பையர் ஸ்ட்ராங்காக வரான். ஸோ நெக் லெவல்லேருந்து ஒன் செகண்ட். ஸோ இந்த லெவல்லேருந்து திரும்ப பையர் வந்துட்டான். ஸோ திரும்ப பையர் ஸ்ட்ராங்காக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பையர் ட்ரேட் எடுத்துருக்கலாம். பட் ஆனால் நான் அங்கே பார்க்க கிடையாது. ஸோ நான் பார்த்த விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் இருக்குது, அந்த லெவலில் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ திரும்ப உங்கள் செல்லர் வருவான் அப்படின்னு சொல்லி ட்ரேட் எடுத்தேன். பட் அங்கே செல்லர் வரல, இங்கே இருக்கிற பையர் ஸ்ட்ராங்காக வந்துட்டான். திரும்ப இந்த லெவலில் செல்லர் வருவான் அப்படின்னு நினச்சேன். ஸோ வந்துட்டான். சரிங்களா? இவ்வளவு தான் விஷயம். சரிங்களா? ஸோ ரொம்ப யோசிக்க வேண்டாம், சிம்பிள் தாங்க.
சரிங்களா, சிம்பிள் தான், புரியுதுங்களா? ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட். செகண்ட் ட்ரேட் அப்பயே சொல்லிட்டேன், ஜஸ்ட் கலர் பேட்டர்னில் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற கேண்டிஸ்டிக் சைக்காலஜி பார்த்தேன், செல்லர் நஷ்டம் அதிகமாக இருக்குது, அதனால் அந்த செல்லருக்கு ட்ரேட் எடுத்தேன். சரிங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டேன், திரும்ப திரும்ப சொல்ல விரும்பலை. சரிங்களா, ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நியூ ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க, லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.